ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். நீதிமொழிகள் 29:18. ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான். அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களும் தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிறவர்களும் கர்த்தருடைய வார்த்தைகளை மாத்திரமே பகிர வேண்டும். அதாவது கர்த்தர் சொன்னதை மாத்திரமே சொல்ல வேண்டும். மாறாக தன்னுடைய சொந்த வார்த்தைகளையோ மாம்சத்தின் எண்ணங்களையோ துணிகரமாக சொல்லக்கூடாது. அது தேவ தூஷணமாகும். இன்றைக்கு நிறைய பேர் தங்களை தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொண்டு ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்க்கள் உங்களுக்குள்ளே புகுந்திருக்கிறது. எரேமியா யூதாவுக்கு விரோதமாய் கர்த்தரின் வார்த்தையை உரைத்தான். அதனாலே எரிச்சல் அடைந்த பஸ்கூர் எரேமியாவை அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமின் மேல்வாசலில் இருக்கும் காவலறையிலே போட்டான். மறுநாளில் விடுவித்தான். அப்பொழுது எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, இதோ நான் உன்னையும் உன் எல்லா சிநேகிதரையும் பயத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். உன் கண்கள் காண இவர்கள் சத்துருக்களின் பட்டயத்தால் விழுவார்கள். யூதா அனைத்தையும் நான் பாபிலோன் ராஜாவின் கையிலே ஒப்புக் கொடுப்பேன். அவன் அவர்களை சிறைப்பிடித்து 70 வருஷம் அவர்களை அடிமைகளாய் வைப்பான் என்றார். ஆனால் அனனியா என்கிற தீர்க்கதரிசியோ பாபிலோன் ராஜா சிறைப்பிடித்து போனவர்களை கர்த்தர் 2 வருஷத்தில் விடுவிப்பார். அவன் எடுத்து சென்ற ஆலயத்தின் பனிமூட்டுகளையும் ஜனங்களையும் விடுவிப்பான் என்று தேவ சபையிலே துணிகரமான பொய் தீர்க்க தரிசனம் உரைத்தான். அது அவனுடைய ஜீவனுக்கே உலை வைத்தது. கர்த்தர் சொல்லாத வார்த்தையை கர்த்தர் சொன்னதாக இன்றைக்கும் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் நம் மத்தியில் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, எச்சரிக்கை, எச்சரிக்கை, எச்சரிக்கை. நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு சொன்னாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். நீ அவர்களை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்கள் உனக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டார்கள். எரேமியா 7:27. நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவர்கள் எல்லாமலும் நான் பேசியும் அவர்கள் கேளாமலும் அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டது நிமித்தம் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகுகளை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்றார் கர்த்தர். நீங்கள் இந்த கிரியைகள் எல்லாம் செய்தீர்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி வந்திருந்தும் நீங்கள் கேளாமலும் நான் உங்களை கூப்பிட்டும் நீங்கள் உத்தரவு கொடாமலும் போனபடியினால் நானும் உங்கள் ஆபத்திலே செவிகொடேன். நீங்கள் இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம். அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம். நான் உனக்கு ஊழியக்காரனுக்கு செவி கொடுப்பதில்லை. ஒருவேளை நீங்கள் பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக பின்பற்றாமலும் இருப்பீர்களேயாகில் அப்பொழுது நான் உங்களை மன்னித்து உங்கள் பாவங்களையெல்லாம் நீக்கி உங்கள் ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன் என்கிறார் கர்த்தர். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். யோவான் 3:27. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாகவும் இரக்கத்தாலும் நற்கணிகளாலும் நிறந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஐஸ்வர்யமும் கனமும் மாலை வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் தேவரீர் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளையெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறார். தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. புத்தியினமும் தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகி இருங்கள். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்.
நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6:23. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. வானத்தையும் பூமியும் இன்னும் யாராலும் அளந்து பார்க்க முடியவில்லை. பூமியிலிருந்து வானம் பரலோகம் எவ்வளவு தூரம் என்று யாராலும் சொல்லவோ அளக்கவோ முடியாது. தேவனுடைய அன்பை எவராலும் அளவிடவே முடியாது. அதுபோலவே கர்த்தர் நம்மேல் வைத்துள்ள அன்பை யாராலும் சொல்லி முடியாது. அவ்வளவு பெரிய அன்பை நம்மேல் வைத்துள்ளார். ஏனெனில் அவர் அன்பானவர். அவரே அன்பு. அந்த அன்புக்கு ஈடு இணை ஏதுமில்லை. ஆபிரகாம் தன்னுடைய குமாரன் ஈசாக்கை பலி கொடுக்க யோசித்து இருக்கலாம். எப்தா தன்னுடைய ஒரே குமாரத்தியை பலி கொடுக்க யோசித்திருக்கலாம். ஆனால் நம்முடைய பரமபிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நம்முடைய பாவத்தின் விமோசனத்திற்காக அர்ப்பணிக்க யோசிக்கவோ பின்வாங்கவோ முயற்சிக்கவோ இல்லை. அவருடைய அன்பு அவ்வளவு பெரியது. ஆதலால் அவருக்கு பயந்து அவருடைய அன்பின் ஐக்கியத்துக்குள்ளே நிலைத்திருப்போம். ஆமேன். பிரைஸ் காட். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா. பிரைஸ் காட்.